உங்களுக்கு சின்ன தெரியுமா? சுண்டியா தெரியாது. அண்ணா உங்களுக்கு சின்ன தெரியுமா? இல்லையா எனக்கு தெரியும். தெரியாதா? எனக்கு உங்களுக்கு சின்ன தெரியுமா? செம்லியா தெரியலையே என்னது இது? சரி அங்க ஒரு அங்கிள் இருக்காங்க, நான் அவகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அங்கிள் உங்களுக்கு சின்ன தெரியுமா? சிம்லின்றது ஒரு சிம்பிளான ஒரு உணவுப் பொருள் தான். அது பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, சுக்கு இது போல் நல்ல ஒரு பொருட்கள்லாம் போட்டு செய்கிறது. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் காலை உணவே சிம்லி தான் கொடுப்பாங்க. ஆமாம், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பிபி சுகர் இல்லை. எங்கள் பாட்டி தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? பீஸா, அதுல ஃபுல்லா மைதா இதெல்லாம் போட்டுருக்கிறபடி என்ன ஆகுது, அது உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஹெல்தி கிடையாது. இப்போ ஹெல்தி ஃபுட்டு ஹெல்தி லைஃப்னு தான் இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நம்ம மறந்ததுனாலதான் இவ்வளோ வருது. இந்த மாதிரி உடம்பு முடியாது உணவு பழக்கம் தான். அங்கிள் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இப்ப வரைக்கும் பிபி சுகர் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த சிம்லின்றது வந்து உங்களுக்கு அது மொத்தமா தடுக்குமா? அப்படி கிடையாதுமா. இப்போ நீங்க சாப்பிட்ற பொருளால் மட்டுமே ஒரு நோய் வராமலாம் தடுக்காது. நமக்கு தகுந்த உடற்பயிற்சி வேணும். நம்ம எப்போ சாப்பிட்றோன்னு வேணும். அன்டைம் ஃபுட்டு, நடுராத்திரியில் சாப்பிட்றது, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஒரு நோய் வரும். நோய் வராதுலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து வர்றது வாய்ப்பு குறைக்கும். உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிட்ட நல்ல வேலை பண்ணலாம். நீ வந்து கிடைக்கிறத விட எப்படி செய்யறாங்க, எப்படி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு உங்களே போய் பார்க்கலாம். நீங்க செய்யறாங்க, கவிதா ஆண்டின்னு ஒருத்தர் இருக்காங்க செய்யறாங்க, அவங்கள போய் நீங்க பாருங்க. நம்ம சிம்லியை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அதை எப்படி பண்றோம்ன்றத பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். கவிதா தியாகராஜன். வணக்கம், என் பேரு டவீனா. ஸோ நான் சென்னையில இருந்து வேலூர் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் சிமிலின்னு சொல்லிட்டு, லைக் நம்மளுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அந்த ஏஜ்லலாம் இந்த ஃபுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃபுட்டோடைய ரெசிபி அதெல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் டயபெட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல் அண்ட் நிறைய பேருக்கு இது தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் இதை பார்த்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆண்டி உங்களுக்கு கொடுப்பாங்க, கவிதா ஆண்டி. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் லேட்டர் எண்டில் போடுவாங்க. ஸோ எனி திங் யூ நீட், லைக் அவங்க வந்து அதை சேல் கூட பண்ணுறாங்க, அது பண்ணி கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இவங்களுடைய பேர், அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து செந்தூரா ஃபுட்ஸ். ஸோ நீங்கள் ஆண்டி வந்து உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. வணக்கம், நான் கவிதா தியாகராஜன். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து செந்தூரா ஃபுட் ப்ராடக்ட். இதுலேருந்து வந்து நம்ம ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதால வந்து வயசானவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல ஃபுட்டு, மறந்து போன உணவுகள் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும், வயசானவங்க ஒரு ஹெல்த்தியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மறந்து போன ஒரு விஷயங்கள்ல நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல விஷயமா நம்ம மாற்றி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக ஒரு சிம்லி மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். என்னுடைய இன்கிரியன்ஸ் வந்து என்னென்னா, நமக்கு தேவையானது டவீனா, நமக்கு வறுத்த ராகி மாவு, சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம வந்து வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம், அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் வந்து வேர்க்கடலை, சுக்கு அண்ட் ஏலக்காய் பொடி அண்ட் எள்ளு, நெய், பிசையறதுக்கு நெய், இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு போயிடலாமா? அதை ஒரு பிளேட் எடுத்துட்டு ராகி மாவு, டவீனா, இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்லி எல்லாம் வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க இடுப்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இது வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கோம், அதுல கொஞ்சமா தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து இதை வந்து நான் கொஞ்சமா நெய் போட்டு வறுத்து வச்சிருக்கேன்.
சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி பிசைகிறோம்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ட்ரையாவோ ரொம்ப இறுக்கமாவும் இல்லாத கொஞ்சம் தளர பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுல நெய் மிக்ஸ் பண்ணுவீங்களா? நெய் இப்போ வேண்டாம், நம்ம கடைசியாக தான் நெய் போட போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோ அதுவாக நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ தெரியுதா நமக்கு எந்த அளவுக்கு? ஸோ இது மாதிரி ரொம்ப ட்ரையா இல்லாத லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சாதான் அந்த பக்குவன்றது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு எல்லா மாவும் ஒன்றா திரண்டு தெரியுதா பக்குவம் எப்படி இருக்குன்ட்டு? ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நல்லா சாஃப்டா ஒரு ஒரு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நீங்களே வந்து இதெல்லாம் செய்யலாம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்க சொல்ல நீங்களும் வந்து இதை இதோட மறந்துடாம கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்க டேடி மம்மி அவங்களாம் கூட மறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி கொடுக்கலாம். நான் இது மாதிரி கத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சாஃப்டா இது பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கிறோம். இப்படி ஒரு பிளேட்டு நீங்க பிகினர்ஸ்ன்னா கூட ஈஸியா இதெல்லாம் வந்து செய்யலாம். ஒரு நினைச்ச ஒரு வெள்ளை துணி எப்படி பண்ணணும்ன்றது நான் தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஈரம் எதுக்குன்னா இது ஒட்டாத வரும் நமக்கு. இதை வந்து நம்ம தவாக்கு மாத்தி பண்ணணும். ஓகேவா? எப்படி வருது பாருங்க. நமக்கு இது மாதிரி கையில ஒட்ட சொல்லும் லைட்டா நெய் போட்டுக்கலாம். இதை வந்து சப்பாத்தி கல்லுக்கு மாத்திடணும். மாத்தி நம்ம ரொட்டியா சுட்டுடணும். இப்போ இது மாதிரி இருக்க சொல்ல இப்படி எடுத்தோம்னா ஒரு அடை மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும். சரி, டவினா நீங்க டவுட் கேட்டீங்க. இப்போ வந்து எதுக்கு இந்த அடை செய்யறீங்க அப்படின்னுட்டு. இந்த அடையை வச்சுதான் நம்ம பண்ண போறோம், சிம்லி பண்ண போறோம். அதுக்கு வந்து பேஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். இதை வந்து நான் எப்படி செஞ்சேன்னா வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணவே கூடாது, நான் இரும்பு தவால யூஸ் பண்ணேன். ஸோ அது இரும்பு தவால நம்ம பண்ண சொல்ல அது என்னன்னா அதுல இருக்க அயன் கண்டென்ட்டும் இதுல இருக்க கால்சியமும் நமக்கு வந்து பெனிஃபிட்டா நமக்கு உடம்புக்கு சேரும். ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்படி இப்போ புட்டு எடுத்துக்க போறோம். ஸோ இது வந்து சுட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறுனப்புறம் இது மாதிரி புட்டு எடுத்துக்க போறோம். இப்போ இது எல்லாமே நம்ம பொடிச்சு வச்சுட்டோம். அடுத்தது வந்து வேர்க்கடலையும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம். அடுத்து நாட்டு சர்க்கரையும் இருக்கு, இதுல வந்து சுக்கு இருக்கு. சரி, ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சுக்கு கொஞ்சம் இதுல ஆட் பண்ணிக்கணும். சுக்கு அண்ட் ஏலக்காய் கலந்தது இது. இதை வந்து நம்ம வந்து உரல்ல போட்டு அந்த காலத்துல இடிப்பாங்க. ஸோ நம்ம உரல் வந்து இப்போ ப்ராசஸ்ல நமக்கு இல்லைன்றதால நம்ம மிக்சியில இது வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த வினா நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ரொட்டிங்ல வந்து நம்ம நல்லா உரல்ல இடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை விட இன்னும் நைஸாலாம் இருக்கு. நைஸா பண்றது வந்து நமக்கு அந்த அளவுக்கு அந்த இது இருக்காது, டேஸ்ட் வந்து ரொம்ப இதுவாயிடும். ஸோ அதனால இதுதான் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கோ குழந்தைங்க ஒரு சூ பண்றதுக்கோ நல்லா இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்னா எள்ளு போட்டிருக்கோம். இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போடுறோம். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை. ஸோ இது வெல்லமும் போடுவாங்க, நம்ம இப்போ நாட்டு சக்கரை போடுறோம். ஸோ இது வந்து நாட்டு சக்கரை நம்ம தேவையான அளவு இப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே அப்படியே வந்து குடிக்கிற பதத்துக்கு வரும்.
ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் வந்து நெய்யும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்குன்னா இதுல ஆல்ரெடி வந்து கால்சியம் இருக்கு. நல்லெண்ணெயும் அதுவும் சேர சொல்ல இன்னும் நமக்கு ஆட் அண்ட் பெனிஃபிட்டா நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் நமக்கு ஒரு இது ஸோ கிடைக்கும். மற்ற ஆயில் கம்பேரிட்டிவ்லி நல்லெண்ணெய் பெஸ்ட். அதாவது பாப்பாக்கு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, இப்போ நீங்க சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கணுன்றதுக்காக நம்ம முதல்ல நெய் போட்டு இப்போ பண்றோம். ஸோ கீ வந்து நல்லா உருக்கி வச்சிருக்கோம், லைட்டா போட்டுக்கலாம். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட் நேரத்துல அந்த இடுப்பு வலி அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க இதெல்லாம் எடுத்துக்க சொல்ல அந்த வலி எல்லாம் உங்களுக்கு குறையும். உடம்புல கால்சியம் பெரியவங்களுக்கு அந்த எலும்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நல்லது. மறந்து போன ஒரு உணவை வந்து இப்போ நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு, அட் தி சேம் டைம் டேஸ்டும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். அவ்வளவுதான், சிம்லி ரெடி. ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்சி எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு பாருங்க. வாவ், ஆக்சுவலி சூப்பரா இருக்கு ஆண்டி. அந்த எவ்ரி இன்கிரீடியன்ட்டோட டேஸ்ட் கரெக்டா தெரியுது, அண்ட் சுகர் அளவுமே கரெக்டா இருக்கு. எங்க பீப்புளுக்கு இது நல்ல ஒரு டெசர்ட் மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வேற லெவல் ஃபுட் ஆண்டி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. கை கொடுங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு எதுவுமே என் லைஃப்ல சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுற ராகி அப்படி இப்படின்னு தான் நீங்க சொன்னனவே நான் பயந்தேன், நமக்கு இதுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு. பட் ஆக்சுவலி இது டேஸ்ட் பண்ணக்கு அப்புறமா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே அந்த டேஸ்ட் இருந்துச்சு. அந்த ஸ்வீட்னஸுமே ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே இது ட்ரை பண்ணலாம். யாருமே இந்த கலர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படிலாம் பயந்துட தேவையில்லை. இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்க வீட்டுல கூட செய்யலாம். கண்டிப்பா இதை நான் வேற இப்போ நான் லைவா பார்த்து நீங்க எப்படி செஞ்சீங்கன்றத. ஸோ நான் கண்டிப்பா இதை நான் வீட்டில் போய் செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கும் நான் கொடுத்து நான் எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கும் உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இது டேஸ்ட்லாம் ஓகே ஆண்டி. ஸோ இப்போ இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு என்ன இருக்கு? கண்டிப்பா ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த சிம்லி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மறந்து போன உணவுகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது பாரம்பரியமா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ட உணவு. அதனாலதான் அவங்க வந்து மோஸ்ட் 100 இயர்ஸ்னால அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன இருக்குதுன்னா, இதுல நம்ம என்ன போட்டிருக்கோம், ராகி போட்டிருக்கோம், ஒரு எள்ளு போட்டிருக்கோம், ஒரு வேர்க்கடலை போட்டிருக்கோம், ஒரு நெய் போட்டிருக்கோம். இப்போ ராகினாவே நம்ம இடுப்புக்கு கால்சியம் அதுக்கெல்லாம் நல்லது. எள்ளு வந்து நமக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்குன்னா அப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நாள் முன்னாடியே சாப்பிட ஆரம்பிக்க சொல்லும். நமக்கு இரெகுலரா இருக்க பீரியட்ஸ் கூட நமக்கு வந்து ரெகுலரா வர ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு நெய்யும் போட்டுக்குவோம். நெய் வந்து ஃபேட் கிடையாது, நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஃபேட்டு தான் நமக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம மினிமமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு உருண்டை வந்து நம்ம எடுத்துக்கோ சொல்லலாம். நமக்கு மார்னிங் இது 2 மட்டும் சாப்பிட்டாவே ஒரு டிஃபன் சாப்பிட்டா ஃபில்லிங் கிடைக்கும். ஸோ ஹெல்தியா நம்ம அந்த நாள் நம்ம ஆரோக்கியமா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும். இது ஒரு 2 சாப்பிட்டு நீங்க எங்க ஓடினாலும் உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வரவே வராது. ஸோ இதுதான் வந்து இதோடைய பெனிஃபிட்ஸ். நம்ம இதை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்க சொல்லும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான பல விஷயங்கள் வந்து நமக்கு உடம்பு தன்னையே வந்து தகவமைச்சுக்கும். இது மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட சொல்லும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க வந்து செந்தூரா ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு பண்ணிட்டு இருப்போம். காலேஜுக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல்ஸ்க்கு வந்து அடிப்படையிலேயே குழந்தைங்களுக்கு சிறுதானியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். காலேஜில் ஆர்கானிக் ஹப்னு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி தேவை அப்படின்ற பட்சத்துல நாங்க வந்து செஞ்சு கொடுக்கவும் ரெடியா இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து விசேஷங்களுக்கு ஆர்டரின் பேர்ல நம்ம எடுத்து பண்றோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 7373736978. கவிதா தியாகராஜன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸலண்டான ஒரு டிஷ் பார்த்தோம். ஸோ இதோட ஸ்டாப் ஆகாது. நாங்கள் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் ஃபுட்ஸ் அந்த ஓல்ட் ட்ரெடிஷனலாக திரும்ப எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்டர்லி பீப்புள் ஒரு ஃபீமேல் நீங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணலாம். இந்த ஆர்டர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டோட நாங்கள் வரோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் டவி. தேங்க்யூ.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.